வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேடிஷ் ஃப்ரை தான். முள்ளங்கி பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அதை பீல் பண்ணிவிட்டு சின்ன துவாரம் உள்ள அந்த கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் மஸ்டர்டு, 1 டீஸ்பூன் ஸ்ப்ளிட் பிளாக் கிராம் தால், அப்புறம் பெங்கால் கிராம் தால் இதெல்லாம் போடுறோம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறோம், பெருங்காய பொடி போட்டிருக்கோம், அசஃபெட்டீடா போட்டிருக்கோம். இப்போ வந்து நைஸாக வந்து ஒரு ஆனியன், பெல்லாரி ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட போகிறேன். கறி லீவ்ஸ் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, நல்ல ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு சால்ட்டு போட்டு வதக்குனிங்கன்னா வதங்கிடும். இது ஒரு 50% வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏன்னா ரொம்ப பொடி பொடியாக தான் நம்ம கிரேட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும் ரேடிஷு பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் ஒரு 1/2 இன்ச் எடுத்துருக்கிறேன், அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கலந்துக்கலாம். இந்த டைம் ஜிஞ்சர் போடுறேன், நெக்ஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் கார்லிக் கூட போட்டுக்கலாம், பூண்டு கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் அது. இப்போ நம்ம வந்து இந்த முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு நம்ம சாட்டே பண்ணிடலாம். இது நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இது குயிக்காக ஆகிடும், பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா நல்ல நைஸாக நம்ம கிரேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது, 5 to 10 மினிட்ஸில் குயிக்காக ஆகிடும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து சாதத்துக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக கோகோனட் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் தேவை, தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிடலாம். கடைசியில் தேங்காய் போடுங்க, எப்போவுமே கடைசியில் தேங்காய் போட்டிங்கன்னா தான் நல்லது. இது ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைஸ், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். முள்ளங்கி கார பணியாரம்னு என்னோட இன்னொரு ரெசிபி இருக்குது, அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.